வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் சோழாமண்டி கிராமத்திலிருந்து உங்கள் கே. அக்ஷயா நான் பேசுகிறேன். நான் அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். எங்கள் ஊரில் வெள்ளப்பாடானதனால் எங்கள் வீடு இவ்வளோ சேதமாகிவிட்டது. நான் படிக்கிற புஸ்தகம், நான் போட்டுக்க துணி, எங்களுக்கு தங்குறதுக்கு வீடு கூட இல்லை. இந்த வெள்ளத்தில் நைட்டு நேரத்தில் நாங்கள் தூங்கி, இந்த வெள்ளம் திடீர்னு வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. நானும் எங்கள் அம்மா உயிர் பேச்சதே பெரிய விஷயம். எங்கள் அப்பாவும் வெளியூரில் கூலி வேலை செஞ்சுன்னு இருக்கிறாங்க. நாங்கள் எப்படி தான் இங்கே இருக்கிறோன்னு தெரில. எனக்கு வேறு எக்ஸாம் பரீட்சை வருதுன்றாங்க. அதுக்கு படிக்க புஸ்தகம் கூட இல்லை. என் பேகும் தண்ணியில் வச்சுன்னு போயிடுச்சு. நான் எப்படி படிப்போன்னு தெரியல. நான் ஸ்கூலுக்கு எப்படி போகிறதுனே தெரியல. அப்படி போனாலும் எனக்கு போட்டுக்க துணி கூட இல்லை. ஸ்கூல் துணி கூட நான் போட்டுக்கேன். இப்போ கூட பாருங்கள், நான் என் காலில் எதுவுமே இல்லை. எங்கள் அம்மாவுக்கும் எதுவுமே இல்லை. கல்லில் தான் நாங்கள் நடந்து வந்தோம். இப்போயும் இந்த தண்ணியில் எப்படி இருக்குதுன்னு தெரில. இன்னும் கொஞ்ச நாள் இந்த தண்ணியில் இருந்தோன்னா எங்களுக்கு ஜுரமே வந்துடும். நான் படிக்கிற புஸ்தகம் இங்கே பாருங்கள். நான் படிக்கிற புஸ்தகம், நோட்டு, எழுதுகிற நோட்டு இவ்வளோ தூரம் நனைஞ்சு போயிடுச்சு. இதுவே எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு வாங்கி தந்தாங்க. இது வாங்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னே தெரியும். இவ்வளோ தூரம் வெள்ளக்காடு ஆயிடுச்சு. எங்கள் வீடே முழு போகிற நிலைமையில இருந்துச்சு. இப்படி இருக்குது வெள்ளக்காடு. நான் படிக்கிறதுக்கு எங்களுக்கு யாருமே சொந்தக்காரங்க யாருமே இல்லை. எனக்கு போட்டுக்க துணி கூட இல்லை. நாங்கள் எப்படி தான் இந்த வெள்ளத்தில் இருக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. எனக்கு படிக்க புஸ்தகம் கூட இல்லை. எனக்கு என்னுடைய ஏமே விழுப்புரம் மாவட்ட கலெக்டர் IAS அக்ஷயன்னு எல்லாரும் கூப்பிடணும். என் புக்கில் கூட அதான் எழுதி வச்சுருப்பேனே. விழுப்புரம் மாவட்டம் சோழாமண்டி கிராமத்தில் IAS கே. அக்ஷயா அவர்கள் தான் நான் எழுதி வச்சுருப்பேனே என் புஸ்தகத்தில் கூட. இப்போ அந்த ஏம் கூட வீணாகிடும் போல். எனக்கு படிக்கிறதுனா ரொம்ப ஆசை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம தாய்மொழியாகிய தமிழ் எல்லோரும் வணங்குறாங்க. எனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும். படிக்கணும்னு நினச்சேன். இந்த வெள்ளக்காடுனா எப்படி நான் ஸ்கூலுக்கு கூட போகிறதுன்னு தெரில. நான் தனியார் ஸ்கூலில் கூட படிக்கலை. நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறேன். எங்கள் அப்பா யாருந்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வச்சுக்கிறாரு. எனக்கு போட்டுக்க துணி இல்லை. இப்போ ஈரத்தில் தான் நிற்கிறேன் பாருங்கள். என்னோட ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாமே வீணாக போயிடுச்சு. என் ட்ரெஸ்ஸு எல்லாமே வீணாக போயிடுச்சு. மாற்றிக்க துணி கூட இல்லை. இவ்வளோ வெள்ளம் போகுது பாருங்கள். இவ்வளோ தூரம் எங்கள் குடிக்க தண்ணி பிடிச்சி வச்சுருந்த குடம் எல்லாமே. எங்கள் ஃப்ரிட்ஜும் கீழே ஒன்று கிடக்குது. டிவிலையும் எவ்வளோ தூரம் தண்ணி போயிருக்குன்னு பாருங்கள். டிவிக்கு மேலே இன்னும் கொஞ்சம் லைட்டாக தான் வரணும். எங்களோட பீரோ எல்லாமே வீணாக போயிடுச்சு. இப்போ கூட நாங்கள் எல்லாருமே தான் அழுகுறாங்க. இப்படி எல்லார் வீட்லேயும் கொஞ்சமாச்சும் தண்ணி போணுச்சு. எங்கள் வீட்டில் அவ்வளோ தூரம் எவ்வளோ தண்ணி தெரியுமா? எல்லார் வீட்லேயும் வற்றி போச்சு. அதுவும் இல்லாமல் இது மண்ணு தர. இதுவே நாங்கள் தங்கி இருக்கிறது அது எங்களுக்கு சொந்த வீடும் கிடையாது. எங்களுக்கு சொந்த மண்ணும் கிடையாது. எங்களுக்கு நாங்கள் புறம்போக்கில் தான் இருக்கிறோம். புறம்போக்கில் காக்காவோட கூடு மாதிரி ஒவ்வொன்று கூரை வீடு கட்டி நாங்கள் இருந்து அந்த கூரை வீடும் இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு படிக்கிற புஸ்தகமே எல்லாமே ஆதார் கார்டு, ரேஷன் அட்டை, ஓட்டர் ஐடி எல்லாமே போயிடுது தண்ணியில். ஆதார் கார்டு கூட எல்லாமே போயிடுச்சு. நான் எப்படி படிக்கிறதுன்னு தெரியல. நாங்கள் இங்கே தங்கறதுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. எங்கள் அப்பாவும் அங்கே கஷ்டப்பட்டு பொருள் எல்லாமே தண்ணியில் போயிடுது. இங்கேயாச்சும் வரலான்னு பார்த்தா எங்கள் ரோட்டு ஃபுல்லாக வெள்ளம் பூந்து அடிக்குது. எல்லாரும் வேடிக்கையாக பற்றி பேசுகிறாங்க. எந்த கதை எடுத்தாலும் எங்கள் ஊர் தான் ஃபஸ்ட்டு காரியம். இதே இவ்வளோ தண்ணி. எல்லாருமே அழுகுறாங்க. எல்லார் வீட்லையும் தண்ணி வெள்ளம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. எல்லாமே இப்போ சந்தோஷமாக இருக்கிறாங்க. எல்லார் வீட்லையும் வெள்ளம் கொஞ்சம். ஆனால் எங்கள் வீட்டில் முதல்ல குறைஞ்ச மாதிரியே இல்லை. அத்தியாவசிய பொருள் எல்லாமே வீணாக போயிடுச்சு. எதுவுமே இல்லை. இப்போ எங்களுக்கு எதுவுமே கொடுத்து வைக்கல. எங்களுக்கு இருந்தது இந்த வீடு மட்டும்தான். அதுவும் போயிடுச்சு. இதுவும் புறம்போக்கு வீடு, இதுவும் குருவி வீடு. எங்களுக்கு எதுவுமே இல்லை. காலை உள்ளே வச்சா காலை உள்ளே போகுது. இங்கே பாருங்க. இதை பார்த்து மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா எனக்கு எப்படியாச்சும் உதவி செய்யுங்க. எனக்கு படிக்க புத்தகம் கூட இல்லை. எனக்கு வேறு எக்ஸாம் வேறு 9ஆம் தேதி வருதுன்னாங்க. எனக்கு எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு கூட எனக்கு எதுவுமே இல்லை. இதை பார்த்தீங்க முதலமைச்சர் ஐயா, அதை பார்த்து எனக்கு எதனா செய்யணும். விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து சோழாமண்டி கிராமம் கே. அக்ஷயா நான் தான் பேசுகிறேன். எனக்கு படிக்கவும் எதுவுமே இல்லை. எனக்கு எதுவுமே கொடுத்தும் வைக்கல. எனக்கு கொடுத்து வச்சது இந்த வீடு எங்கள் அப்பா அம்மாவும் தான். இப்போ அந்த வீடும் இல்லைன்னு போயிடுச்சு. எங்கள் அப்பா அங்கே வெளியூரில் வேலை செய்கிறாங்க. எங்கள் அப்பாவும் பாவம், அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்பட்டு இந்த புறம்போக்கிலையாச்சும் வீடு கட்டி வச்சுருந்தாங்க. அந்த வீடும் பழ போயிடுச்சு. எங்கள் அம்மாவும் அழுகுறாங்க. எங்கள் அப்பாவும் அங்கே அழுகுறாங்க. எப்படின்னே தெரில.
எங்கள் அப்பா கூலி வேலை செய்கிறாரு, அவ்வளோ தூரம் அழுகுறாரு. எங்கள் அம்மா இப்போ கூட அழுதுன்னு தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு படிக்க புத்தகம் கூட இல்லை. நாங்கள் என்ன பண்ணதுன்னு தெரியல. இதை பார்த்து முதலமைச்சர் ஐயா எதனா செய்யுங்க. எனக்கு படிக்க புத்தகம்லாம் வேணும். எனக்கு எதனா செய்யுங்க முதலமைச்சர் ஐயா. எங்கள் அப்பாவும் கூலி வேலை செய்கிறாங்க. எங்கள் அம்மாவும் படிக்கலை. எங்கள் அப்பாவும் படிக்கலை. எங்கள் அப்பாவாச்சும் 10வது வரைக்கும் படித்தேன். எங்கள் அம்மா அது கூட படிக்கல. எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது. நான் தான் படித்து வீட்டை காப்பாற்றணும்னு எங்கள் அம்மா சொல்லிக்கிறாங்க. ஆனால் இப்போ நான் எப்படி படிக்கிறதுன்னு தெரியல. எங்கள் ஸ்கூலுக்குள்ளேயும் தண்ணி பூந்துருச்சு. ஸ்கூல் வற்றின பிறகு ஸ்கூல் வைப்பாங்கன்னா எங்கள் வீட்டில் மட்டும் தண்ணி வற்றாது. எவ்வளோ தூரம் தண்ணி பாருங்க. நான் எப்படியாச்சும் படிக்கணும். எங்களுக்கு வீடு வேணும். எங்களுக்கு வீடும் இல்லை முதலமைச்சர் ஐயா. எப்படியாச்சும் எங்களுக்கு தயவு செய்து எங்களுக்கு வீடு இது பண்ணுறதுக்கு தாங்க. எங்களுக்கு எப்படியாச்சும் உதவி செய்யுங்க. இவ்வளோ தண்ணிலையும் எங்கள் அம்மா நிற்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இப்போ எங்களுக்கு கரண்ட் வசதி கூட இல்லை. அங்கே பாருங்கள், எதுவுமே இல்லை எங்களுக்கு கரண்ட் வசதி கூட. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படலைன்னு எங்களுக்கு தான் தெரியும். எல்லாமே வீணாக போயிடுச்சு பாருங்கள், எதுவுமே இல்லை. எங்களுக்கு இது வச்சு கும்பிடுற தெய்வம் இறைவனே தண்ணியில் முழுகுறாங்க. அங்கே பாருங்கள், வெளியில் வந்து பாருங்கள், இறைவனோட கோயிலே முழுகுது. அவ்வளோ தூரம் தண்ணி அங்கேயும். இறைவனே நேற்று முழுகி போயிட்டாங்க. எல்லாம் முள்ளுலாம் உள்ளே அடிச்சுன்னு வந்துருக்குது. எல்லாம் நடக்க கூட முடியாம முள்ளு பார்த்துவாங்க. இறைவனே தண்ணியில் தத்தளிக்கிறாங்க. அவ்வளோ தண்ணி.